உலகத்தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லகராதியில் இருக்கக்கூடிய கடைசி ஒரு பார்ட்டை முடிக்க போகிறோம். ஸோ இத்தனுடன் சொல்லகராதி முடிஞ்சு, திருக்குறள் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இனிமேல் வரக்கூடிய வீடியோ தமிழை முழுமையாக மையப்படுத்தி ஒரு வீடியோ 1 by 1 வரும். ஸோ ஃபஸ்ட்டு வாங்க பார்த்துடலாம். இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் பன்மொழி. ஒரு பொருட்பன்மொழி அப்படிங்கிறதுல என்ன, அதிலிருந்து எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னா அதிலே இருக்குது, ஒரு பொருளை கொண்டு பல மொழிகள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நடுமையம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரே ஒரு பொருளை கொண்டு நம்ம இரு வெவ்வேறு வாக்கியங்களை அடுத்து பயன்படுத்துவோம். அதுக்கு பேர் தான் ஒரு பொருட்பன்மொழி. இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வாக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருட்பன்மொழி என்ன, ஒரு பொருள் பன்மொழி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே முடிஞ்சு போச்சு. அப்போ ஒரு பொருளை கொண்டு பல வாக்கியங்கள், மொழி அப்படிங்கிறது அந்த இடத்துல வாக்கியங்களை குறிக்குது. பல வாக்கியங்கள் அதில் இருக்கும். வாக்கியங்கள் சொல்கிறத விட அதில் இருக்கக்கூடிய தொடர்கள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ திருமால் குன்றம் உயர்ந்தோங்கி நின்றது அப்படின்னு சொல்லுவாங்க. உயர்ந்துனாலும் ஓங்கினாலும் ஒரே பொருள் தான். அப்போ இதை தான் நாம் ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னு சொல்கிறோம். உயர்ந்து நின்றதுன்னு சொல்லலாம், இல்லை ஓங்கி நின்றதுன்னு சொல்லலாம். உயர்ந்து ப்ளஸ் ஓங்கி இரண்டும் ஒரே பொருளை தருவதால் இதை நம்ம ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பொதுவாக ஒரு சிறப்பை கூறுவதற்காகத்தான் ஒரு பொருள் பன்மொழி பயன்படுத்துவோம். சிறப்பாக இருக்கணும், இல்லை ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கிறதா இந்த விஷயத்தை நம்ம பயன்படுத்துவோம். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், அந்த ஏழை குழந்தையின் கண்கள் குளிர்ந்தாழ்ந்து இருந்தது. குளினாலும் தாழ்ந்தனாலும் ஒரே பொருள் தான். நடு சென்டரில் போய் நில்றா, ஃபீல்டிங்கில் சொல்லுவாங்க. நடு சென்டரில் போய் நடுனாலும் சென்டர்னாலும் ஒன்று தான். நடுமையம். இந்த மாதிரி ஒரு பொருளை கொண்டு அடுத்தடுத்த வாக்கியங்கள், அடுத்தடுத்த இருக்கக்கூடிய வாக்கியங்கள் ஒரே மாதிரி ஒரே பொருளை தந்தால் அதுக்கு பேர் ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதைத்தான் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உயர்ந்தோங்கிய குழி தாங்கிய இரண்டும் ஒரே பொருளை தான் தந்தது. அதாவது இரண்டு மீன்ஸ் உயர்ந்து ஓங்கிய, இது இரண்டும் எப்படி உயர்ந்ததா ஒரு உயர்வான இடத்துல தான் சொல்லுது. ஸோ ஒரே இடத்துல வருது. ஸோ அடுத்து குழி தாங்கிய, குழினாலும் தாழ்ந்துனாலும் ஒன்று தான். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து நடுமையம். மீமிசை ஞாயிறு, மீமிசைனாலும் ஞாயிறுனாலும் ஒரே பொருள் தான். அப்போ இந்த இடத்துல ஒரு பொருளையே பல சொற்கள் தொடர்ந்து தருவது சொற்கள். அதாவது ஒரு பொருளை மையப்படுத்தி அடுத்தடுத்த சொற்கள் ஒரே மாதிரி இருந்தால் அதை ரெண்டிக்கும் ஒரே பொருள் தான் தரும். ஸோ நடுமையம், நடு ப்ளஸ் மையம். மீமிசை ஞாயிறு, மேக்சிமம் இந்த மீமிசை ஞாயிறு தான் வந்துடும். கீழ்கண்டவற்றுள் எது ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி நடுமையம்னு கொடுத்துருவாங்க. இதில் வேறு ஒன்றும் நீங்கள் ரொம்ப டெப்த்தாலாம் ஒன்றும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் இந்த ஒரு பொருள் பன்மொழி சிறப்பினும் வளா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் எதிலிருந்து வந்ததுன்னு கேட்பாங்க. நன்னூல். நன்னூலில் இருந்து தான் நம்ம படிக்கிறோம். அப்போ நன்னூல் என்ற இலக்கண குறிப்புகளை கூறக்கூடிய நூல்கள் இருந்து தான் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த வாக்கியத்தை அப்படியே கேட்டு வச்சிடலாம். ஒரு பொருள் பன்மொழி சிறப்பினும் வளா என்று வரிகை எதிலில் இடம்பெற்றுள்ளது? கீழே தொல்காப்பியம், நன்னூல் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க, சிலப்பதிகாரம், மணிமேகலை. அப்போ இந்த ஒரு பொருள் பன்மொழி சிறப்பினும் வளா அப்படிங்கிறது நன்னூலில் குறிப்பிடுறாங்க. எதில் குறிப்பிடுறாங்க? நன்னூலில் குறிப்பிடுறாங்க. ஒரு பொருள் பன்மொழியில் இது மட்டும் தெரிஞ்சால் போதும். மற்றபடி நீங்கள் அதை படித்து பார்த்தாலே, அதற்கான பொருள் தெரிஞ்சாலே நீங்கள் கண்டிப்பாக அதில் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்த டாபிக் இதுலேருந்தே போயிடும். சொற்களை இணைத்து புதிய சொற்களை அமைக்க. 2 சொற்கள் இருக்கும், அந்த 2 சொற்களை இணைத்து ஒரு புதிய சொற்கள் அமைக்க முடியும். இப்போ கவி தனிப்பெயர், யாழினி தனிப்பெயர், கவியாழினி அப்படின்னு ஒரு புதிய ஒரு சொற்களை உருவாக்குதல். இந்த மாதிரி அவங்க கொடுத்துருவாங்க. ஒரு 6-7 சொற்களை கொடுத்து இந்த 2 சொற்களை இணைத்து ஒரு புதிய சொற்களை உருவாக்குதல்னு சொல்லுவாங்க. இதுலேயும் எனக்கு ஒரு வேலையும் இல்லை. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் கேட்டால் நீங்கள் அந்த தமிழாக்கத்தில் புரிஞ்சு அந்த இடத்துல என்னென்ன பெயர்கள் இருக்கும். கண் அப்படிங்கிறது தனிப்பெயர், மணி அப்படிங்கிறது தனி பொருள், கண்மணி. பொதுவாக இதில் அனைத்துமே ஒரு பெயர் சொல்லாகத்தான் இருக்கும்.
ஒரு பெயர் சொல்லாகத்தால் இருக்கும். இந்த கொடுத்துருக்காங்க, 2 சொற்களை இணைத்து புதிய சொற்களை அமைக்க. இதிலிருந்து கண்டிப்பாக 2 வினாக்கள் வந்துடும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள சொற்களிலிருந்து புதிய சொற்களை அமைக்க. நூல், மொழி, கோல், மீன், நீதி, எழுத்து, கண், வெளி, தமிழ், மணி, மாலை, விண். இதிலிருந்து நீங்கள் சொற்களை புதிய சொற்களை உருவாக்கணும். இல்லை கீழ்கண்டவற்றில் இதிலிருந்து எந்த சொற்கள் தவறு அப்படின்னு கேட்பாங்க. இதிலே இருக்கே கண், மணி, கண்மணி, தமிழ், நூல், தமிழ் நூல். ஒன்றை பயன்படுத்தினா மற்றொன்றை பயன்படுத்தணும்னு அர்த்தம் கிடையாது. தமிழ் மணி வச்சுக்கலாம், அதுக்காக மணி நூல் வச்சுக்கலாம், அதுக்காக கோல் நூல் அப்படின்னு வச்சுக்க கூடாது. அதாவது அது பொருள் தரணும், அது நீங்கள் பயன்படுத்தக்கூடியதுலேயே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விண்மீன், மணிமாலை, நீதி நூல், விண்வெளி, இதுக்கு அது விண்ணூல் அப்படின்னு எழுத முடியுமா? முடியாது, பார்த்துக்க வேண்டியதான். அப்போ தமிழ் மாலை, கண்மணி, எழுதுகோள், தமிழ் மொழி, தமிழ் நூல், நீதிமொழி, விண்மீன். விண்மீன் இங்கின்னு இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஓகே, பார்த்துக்கோங்க. ஸோ நீதிமணி, மணிமொழி, மீன்கண், மீன்கண், மீன்கண். ஸோ நீதிமாலை, தமிழ்வெளி, இந்த மாதிரி 2 சொற்களை இணைத்து ஒரு புதிய சொற்களை உருவாக்குதல். 2 சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல். இந்த இடத்துல பாருங்க, கண், அழகு, மண், விண், உண்டு, பண். அப்போ இந்த இடத்துல என்ன வரா? கண் ப்ளஸ் அழகு, கண் அழகு. அப்போ இந்த இடத்துல இது ஆக்சுவலாக சொல்ல கொடுக்க மாட்டாங்க, இதைத்தான் கொடுப்பாங்க, கண்ணழகுன்னு சொல்லுவாங்க. அடுத்து மண்ணழகு, விண்ணழகு, ஓகேங்களா, பண்ணழகு. அப்போ அந்த புதிய சொற்கள் புணர்ச்சி விதிகள் உட்பட்டு ஒரு புதிய சொற்களாக தழுவலாம், வரலாம், மறந்துடக்கூடாது. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இதிலிருந்து சில எடுத்துக்காட்டுகள் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கங்க. அடுத்த டாபிக் போயிடலாமா? எஸ், இதெல்லாம் சிம்பிள் டாபிக். இதுக்கெல்லாம் தனி ஒரு 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 வீடியோ எடுத்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அடுத்து நம்ம டாபிக் பார்க்க போகிறதுனா ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அதாவது அதுக்கு பொருள் ஒன்று தான், ஆனால் பல சொற்கள் சொல்லுவாங்க. இப்போ கடல் அப்படின்னா அதுக்கு ஏகப்பட்ட சொற்கள் இருக்கு. கடல் என்று பொருள் தருவதற்கு ஏகப்பட்ட சொற்கள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு பொருளை தரக்கூடிய பல சொற்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? எஸ். காடு அப்படிங்கிறதுக்கு இது 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடியதை எடுத்து நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம். இப்போ இதில் காடு என்பதற்கு என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னு நம்ம பொறுமையாக பார்க்கணும். காடு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா, கா காடு, கா காடு, கால் காடு, கான் காடு, கானகம். பொதுவாக நம்ம தமிழ் வழியில் பயின்றதுனால ஒரு சில விஷயம் நமக்கு தெரியும், தெரியாதது இருக்கும் பார்த்தீங்களா, அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணி நல்லா தெரிஞ்சுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கானகம் அப்படிங்கிறது காடுன்னு எல்லாருக்குமே தெரியும். அடவி காடு தெரியும், எனக்கு தெரியும், அடவினா காடுங்கிறது தெரியும் நம்ம படித்ததுனால. ஸோ அரண் காடு, ஆரணி, புறவு, புறவு என்பதற்கு காடு என்று பொருள் உண்டு. ஸோ இதெல்லாம் நம்ம படிச்சுக்கணும். புறவு, பொற்றை, பொழில், தில்லம், அழுவம், இயவு, பழவம். இதெல்லாம் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு 6th இருந்து 12ஆம் வகுப்புக்குள்ளே தான் இந்த கான்செப்டில் இருக்குது. அதனால தான் நான் கண்டிப்பாக நீங்கள் படிச்சு தான் ஆகணும். இதிலேருந்து கண்டிப்பாக 2-3 கேள்விகள் கொடுப்பாங்க. பழவம், முளரி, முளரி என்றால் காடு என்று பொருள். முல்லை, முல்லை வள்ளை, வள்ளை எந்த இல்லைன்னு பார்த்துக்கோங்க, வள்ளை. விடர், விடர், வியல், வனம், முதை, மிலை. இரும்பு, எந்த ரூ பாருங்க, இரும்பு. சுரம், பொச்சை, பொதி, முளி, அரில், அரள், பதுக்கை, கணையம். இதில் முக்கால்வாசி நமக்கு தெரியாது தான், கண்டிப்பாக அதில் கேள்விகள் கேட்பாங்க. அப்போ காடு என்பதற்கு சொல்க்கு இது அத்தனை சொற்களுக்கும் காடு என்று ஒரு பொருள் உண்டு. கடல், நல்லா கவனிங்க, புறவு என்றால் கடல், காடு. புறவு என்றால் காடு. புணரி என்றால் கடல், புணரி என்றால் கடல். புணரி, ஆழி, ஆழிப்பெருங்கடல். நீந்துவார் நீந்தார், இறைவனடி சேராதார். ஆழி, சாகரம், சமுத்திரம். அப்ப பௌவம் என்றால் கடல், பௌவம்னா கடல், இது தெரியும் மேக்சிமம். பௌவம்ங்கிறது கடல். வேலை என்பது கடல். முன்னீர், நீராலை, பெருநீர் என்பது கடலை குடிக்கும். இதுவே கடல்ல இருக்கக்கூடிய கப்பலை களம் என்று கூறுவார்கள். களம்,
கட்டுமரம், நாவாய், படகு, பரிசில், புனை. புனை புனை கதைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ புனை அது வந்து 2 சுழி நா, இது 3 சுழி நா. அப்போ புனைக்கதைகள்னு சொல்லக்கூடிய அந்துக்கு 2 சுழினா புனைக்கதைகள், புனையப்பட்ட கதைகள். இது 3 சுழினா. அப்போ புனை என்றால் கப்பல், தோணி, தெப்பம், திமில், அம்பி, வங்கம், மிதவை, பக்ரி, ஓடம். இதில் என்னன்னா இதில் 3 கொடுத்துட்டு இதை 1 கொடுத்து வச்சுருவாங்க. கீழ்கண்டவற்றில் வேறுபாடானது எது அப்படின்னு கேட்டு வச்சுருவாங்க. அப்போ நீங்கள் இதை கண்டிப்பாக எல்லாத்தையும் படித்து தான் ஆகணும். 6 என்பது ஒரு வகையான எண். அதே நேரத்தில் 6னா ஓடும் நீர்ப்பரப்பு, 6ங்கிறது வழி, 6ங்கிறது தனின்னு சொல்லலாம். இரு கரைகளுக்கு இடையே ஓடும் ஒரு வகையான பரப்புன்னு சொல்லலாம். அதானே 6. எஸ். அடுத்து யானை. யானைக்கு நிறையா வந்து சொற்கள் இருக்கு. யானைன்னு பொருள் தரக்கூடிய கயம், வேளம், களிறு, பிளிறு, களபம், மாதங்கம், மாதங்கம், கைமா, வாரணமாயிரம், வாரணம். ஸோ அஞ்சானவதி, அஞ்சானவதி, அத்தி, அத்தினி, அரசுவா, அரசுவா, அள்ளியன், அனுபமை, அனுபமை, ஆணை, இபம், இரதி, குஞ்சரம், வல்விலங்கு, வல்விலங்கு, கரி. அடுத்து அஞ்சனம். இது எத்தனைக்கும் யானை என்று பொருள். கடி, மனம், காவல், விரைவாக, கூர்மையான, வாசனை, கடித்தல், சிறப்பு, களிப்பு, அச்சம் என்பதற்கு கடி என்று பொருள். மிகுதி, உரு, தவ, நனி. இது ரொம்ப முக்கியம். மிகுதி அதிகமாக, உரு, தவ, நனி. ஓவியம் என்று பொருளை தரக்கூடிய சொற்கள். ஓவு, ஓவியம், ஓவம், சித்திரம், படம், படாம், வட்டிகை செய்தி. இது ரொம்ப முக்கியம், வட்டிகை செய்தி. இதுவே அந்த ஓவியத்தை வரையக்கூடிய ஓவியம் வரைபவர், அவர் என்னன்னு சொல்றாங்க? ஸோ கண்ணுள் வினைஞர், கண்ணுள் வினைஞர். ஓவிய புலவர், ஓவமாக்கால், ஓவமாக்கல், ஓவமாக்கல், கிளவி, வல்லோன், சித்திரக்காரர், வித்தகர் என்று பொருள் உண்டு. இதுவே அந்த ஓவியத்தை வரையக்கூடிய அந்த ஓவியம் கூடம் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு எழுத்தெழில் அம்பலம், எழுத்தெழில் அம்பலம், எழுத்து நிலை மண்டபம், சித்திர அம்பலம், சித்திர கூடம், சித்திர மாடம், சித்திர மண்டபம், சித்திர சபை. இது அத்தனையும் அந்த ஓவிய கூடத்தை குறிக்குது. இதுவே அருள்னா இரக்கம், கருணை, தயவு, கிருபை, அபயம் எல்லாமே அருள் தான். இதுவே வீடுனா அகம், இல்லம் இருக்கக்கூடிய இல், இல்லம், உறையுள், கிருகம், மனை. இந்த இடத்துல இந்த கிருகம் மறந்துடுவீங்க. கிருகம் என்றாலும் வீடு தான். அறிவு என்று பொருளை தரக்கூடிய சொற்கள் ஞானம், மதி, உணர்வு, உரம், மேதை, விவேகம். மேதை என்றாலும் அறிவு. ஸோ உணவுனா ஆகாரம், உண்டி, போஜனம், ஊன், அடிசில், தீனி, தீனி. ஓகேங்களா? உணவுனா தீனி சொல்லிடலாம். தாமரை, பங்கயம், கமலம். கமலம்னா தாமரை சொல்லிடலாம். பங்கயம் எங்கேயோ அந்நியன் படத்தில் இருக்கிற சொல்கிற வார்த்தையே மாதிரியே இருக்கு. அஞ்சயம், அங்கோயம், பங்கயம், அம்புயம், முளரி, புண்டரிகம், சரோருகம், சரோருகம், மறை, பூ, தாவுகின்ற மான் அப்படின்னு அர்த்தம். அடுத்து அரி என்றால் திருமால், அறிதல், சிங்கம், வண்டு. அடுத்து ஆலம் என்றால் விஷம், ஒரு மரம், ஆலமரம். மழைநீர், அம்புக்கூடு. என்ன கூடு சொல்றாங்க? அம்புக்கூடி என்று கூறுகிறார்கள். கண்டம், கழுத்து. கண்டம்னா கழுத்து. கண்டம் வரப்போது ஆபத்து. கண்டம் நிலப்பெரும் கண்டம், நிலப்பெரும் பிரிவு. களம் என்றால் பாத்திரம், கப்பல், ஆபரணம். சரம் என்றால் அம்பு, அசையும் பொருள், பூமாலை. சரம் என்றால் பூமாலை என்று, பூமாலை என்ற சொற்களுக்கு சரம் என்று பொருள் உண்டு. ஓகேங்களா? அடுத்து என்ன இருக்கு? தாளம், பனை, நா, பூமி. தாளம் என்பதற்கு பனை, நா, பூமி. பதி என்றால் அரசன், இடம், கணவன். ஸோ கணவன் என்ற பொருளை தரக்கூடிய
கணவன் என்பதற்கு பொருள் பதி, இடம் என்பதற்கு பதி. பார் பூமி, கற்பாரை பார்த்தல். வலை சங்கு புற்று வளைதல். அணி அழகு நகை வரிசை அணிகலன் உடுத்து அலங்காரம் ஆபரணம் ஒழுங்கு படைப்பிரிவு அணிதல். அகம் என்றால் உள்ளம் வீடு இடம். அம்பு என்றால் கணை முகில் நீர் மேகம். அரங்கத்திற்கான சொற்கள் நாடகசாலை சபை போர்க்களம். அன்னம் என்ற பொருளை தரக்கூடிய சொற்கள் சோறு ஒரு வகை பறவை. அகல் பொருளை தரக்கூடிய சொற்கள் நீங்கு விளக்கு ஏற்றும் தானம். அறை என்றால் சொல் அடி திரை வீட்டின் பகுதி. அடி என்றால் கீழ்ப்பகுதி பாதம் அடித்தல். ஆற்றல் என்றால் வல்லமை திறமை என்று பொருள் சொற்களை சொல்லலாம். ஆரம் என்றால் மாலை சந்தனத்தின் சொற்களை பயன்படுத்தலாம். பூவகை விலங்கு ஆடுதல். ஆடு என்பதை பொருள் தரும். கண்ணாடி தமிழ் மாதம் கூத்தாடி. ஸோ ஆடி ஆடுதல். ஆறு என்றால் எண் நதி வழி என்று சொல்லலாம். ஆவி என்பதற்கு உயிர் நீராவி உயிரெழுத்து. ஆழம் என்பதற்கு ஆலமரம் நச்சு கடல் கலப்பை. இசை என்பதற்கு புகழ் இணங்கு பண். நியூஸ் ரீடர் மாதிரி இருக்குல்ல, வேற வழி இல்லை. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுதான் ஆகணும். இதற்கான பொருள் இதுதான். இந்த பொருள் எப்படி வந்துச்சுன்னா பொருள், சரிங்களா? எஸ். இதழ் பூவிதழ் உதடு. பூவிதழ் உதடு. அடுத்த சொற்கள் இடி தாக்கு வானிடி முழக்கம் உறுதி சொல். இறை என்றால் கடவுள் நீர் இறைத்தல். இறை என்றால் ஒளிசை உணவு. ஈ என்றால் கொடு பறவை இறத்தல் அழிவு. உரம் என்றால் எரு ஞானம் மதில் வலிமை. உடு என்றால் உடுத்து விண்மீன் ஓடக்கோள். அகமி. அகமி என்றால் உடு என்று பொருள். அகமி என்றால் உடு என்று பொருள். தோல் மற்றும் தேய் அப்படின்னா என்னது? உரை. உரை என்பதற்கு வசி மற்றும் மேலுரை. உடுக்கை என்பதால் உடை ஒருவித இசைக்கருவி. உடுக்கை தெரியும். ஆடை. ஆடை ஒரு விதமான இசைக்கருவி. ஊதை என்றால் பருத்தல் ஊது கருவி குளிர்காற்று. இகினம் என்றால் அன்னம் நீர்நாய் புளிய மரம். ஏறு என்றால் காளை ஆண் சிங்கம் மேலே செல். ஏறு என்பதற்கு ஆண் சிங்கம் என்று சொல்லலாம். ஆண் சிங்கம் என்றால் ஏறு அப்படின்னு சொல்லலாம். பாத்திரம் பன்றி. ஏனம். ஏனம். நீர் இறைக்கும் கருவி உயர்வு. ஏற்றம். சந்தேகம் பிச்சை. ஐயம். கூந்தல் ஓதுபவன் ஓந்தி ஓதி. ஆடை கல்வி களைதல் கலை. நீக்கு பயிருக்கு கேடான புல். களை களை எடுத்தல். கரும்பு மூங்கில். களை லை சிறப்பு லை. பாவகை சனி துன்பம் வறுமை. களி களி. கரி என்றால் யானை சாட்சி அடுப்பு கரி. பாறைக்கல் படி தோண்டு கள். குரங்கு கவிஞர் பாடல். கவி கவி. கவி என்றால் கவிஞர்னு சொல்லலாம், குரங்குன்னு சொல்லலாம், பாடல் என்று சொல்லலாம். ஸோ தூண் நடுக்கம். கம்பம் களம் நாவாய். கப்பல் காப்பாற்று சோலை காவடி பூப்பெட்டி. கா பெருங்காயம் புண் உடல் நிலைப்பேறு. காயம் கருமை மேகம். கார் மரக்கிளை உறவு கிளை. குடித்தல் குடும்பம் குடிப்பழக்கம். குடி. குளவி என்றால் குழந்தை சேய் குளவிக்கல். குடை கைக்குடை தோண்டு. கூடு சேர் உடம்பு பறவை கூடு. கோல் என்றால் கிரகம் புறம் கூறுதல். சங்கு கூட்டம் சங்கம். வழி வெப்பம். சுரம் படை தானை கிழங்கு சேனை. கிள்ளி வளவன் அபயன். அபயன் அபயன் சோழன். அடுத்ததாக பாதம் முயற்சி காகிதம். தாள் அலை வெற்றிலை. திரை திங்கள் மாதம் கிழமை மதி பிறை நிலவு நிலா அம்புலி சந்திரன் என்று பொருள். ஸோ பல சொற்கள் திரு நம்ம பார்க்க போகிறோம். உயர்ந்த அழகு செல்வம் மேன்மை இளங்குமி மரியாதை அடை இதெல்லாம் திரு. திரு செல்வன். திருங்கிறது உயர்ந்த இடத்துல நம்ம சொல்லுவோம். அலை விளக்கு. அலை விளக்கு திரி. திரி துண்டு செய் ஆடை துணி. தைத்தல் மாதம் தை. பெண் தைத்தல் தையல். சிரிப்பு அணிகலன் நகை. கயிறு வெட்கம் வட்டத்தின் நடுவில் வரையும் கோடு. நான் விரும்பு. தேசம் நாடு. பாம்பு துத்தநாகம் நாகம். வாசி படிகட்டு. அளக்கும் கருவி படி. பள்ளி என்றால் கல்விக்கூடம் படுக்கை தொழுவிடம். பணிவு அணிகலன் பணி. உலகம் கான் பார். மேகம் பெருங்காற்று புயல். தவறு உயிர் தப்புதல் பிழை.
பெண் யானை பிடித்துக்கொள் பிடி அறிவு நிலா மதி சோம்பல் இர மடி வீரம் பாவம் மரம் திருமணம் கலத்தல் மனம் பெரிய விலங்கு மாமரம் மா பொழுது தார் மாலை குற்றம் தீது மாசு தலை செய்து முடி கட்டு முடி உண்மை உடம்பு மெய் மலை தீட்டு எல்லை வரை வலிமை நோவு வலி வலி யானை கோழி கடல் சங்கு வாரணம் பதில் காளை விடை புலி வேங்கை மரம் வேங்கை யானை கரும்பு வேலம் ஞாயிறு பகலவன் கதிரவன் ஆதவன் பருதி அருக்கன் வெய்யோன் அனலி இரவி சூரியன் ஏடு நூல் இலை பணுவல் புத்தகம் உலகம் புவி பார் வையம் அகிலம் தரணி குவலயம் குவலயம் என்றால் பூமி என்று பொருள் குவலயம் நித்திரை என்ற பொருளை தரக்கூடிய சொற்கள் துயில் உறக்கம் துஞ்சல் தூக்கம் உடல் தேகம் உடம்பு சரீரம் மேனி யாக்கை ஒலி தொனி சத்தம் அரவன் ஓசை ஆரவாரம் ஒலிங்கிறது ஆரவாரம் கதிரவன் வெளிச்சம் விளக்குங்கிறது ஒலி கோபம் சீற்றம் காய்தல் காய்தல் முனிதல் சினம் மனைவினா மனையால் இல்லால் தலைவி கிளத்தி அப்படின்னு சொல்றாங்க கிளத்தி என்றால் மனைவி என்று பொருள் மெய் சத்தியம் வாய்மை உண்மை தலை என்றால் சிரம் உச்சி என்று சொல்லலாம் சிரம் உச்சி என்று கூறலாம் சரிதானே அடுத்ததாக சர்ப்பம்னா பாம்பு சர்ப்பம்னா பாம்பு ஸோ அரவம்னாலும் பாம்பு பனினாலும் பாம்பு மகவு சேய் பிள்ளை குளவி சிசு மழலை குழந்தை புன்னகை நகைப்பு முறுவல் சிரிப்பு அரசனா தெரியும் மன்னன் வேந்தன் கோன் கோ ஆவல் விருப்பம் ஆவா அப்படின்னா ஆசை பலவம் பலனம் களனி கமம் வயல் என்று பொருள் உண்டு அடுத்து சோறுனா தெரியும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே சோறுனா அன்னம் சாதம் அடிசில் உணவு ஊன் ஆகாரம் சாப்பாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம் குருதி உதிரம் சோரி கரை இரத்தம் என்று பொருள் அடுத்து அசுவம் துரகம் புரவி மா பரி குதிரை நீருக்கு வந்து தண்ணீர் புனல் சலம் அப்புன்னு சொல்லலாம் தண்டனைக்கு வந்து அபராதம் குற்றம் தண்டம் தண்டம் அடுத்து எழில் வனப்பு கவின் வடிவு அணி அழகு என்று பொருள் அடுத்ததாக இல்லம் மனை அகம் உறையுள் வீடு சியம் கேசரி மடங்கள் அரி சிங்கம் இவ்வளவுதாங்க ஸோ இதில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் படிச்சு தான் ஆகணும் படித்தா மட்டும்தான் இதிலேருந்து வரக்கூடிய கேள்விகளை உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் ஒரு கேள்வி உங்களுக்கு முன்னாடி 25,000 30,000 பேர் கூடவே வச்சுக்கோங்க 50,000 பேர் போயிடுவாங்க அதனால் ஒரு கேள்வியை கூட நீங்கள் விடக்கூடாது முக்கியமாக இதிலேருந்து கேட்கக்கூடிய கேள்வியை விடக்கூடாது அப்படின்னு நினச்சி படிங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் சந்திப்பிலைகள் அடுத்து வல்லின மிகுமிடங்கள் மிகாடங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மீண்டும் சந்திக்கிறவங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அன்பு சகன் கார்த்திக் நன்றி வணக்கம்